ஹாய் குழு வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். iQOO Neo 9 Pro. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சுக்காக தான் நெக்ஸ்ட் எல்லாருமே அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இதை தொடர்ந்து இதுக்கு அடுத்தபடியாக iQOO Z9 5G லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த நான் சொல்லலைங்க, அஃபீஷியலாக iQOO சொல்லிட்டாங்க. ஸோ iQOO தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணி iQOO Z9 5G கூடிய சீக்கிரம் கொண்டு வர போகிறோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் வரப்போகுது அப்படின்றத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணல, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற சில ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸையும் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எப்போலாம் ப்ராடக்ட்டுடைய ப்ரைஸ் ட்ராப் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்து நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நிறைய பேர் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கங்க. ஆஃபரில் ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உடனே ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி நான் iQOO Z9 5G அப்படின்னு சொன்னதுமே நிறைய பேர் உடனே கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க. iQOO Z8 5G இன்னும் வரவே இல்லையே ப்ரோ, அதுக்குள்ளே iQOO Z9 5G பற்றி சொல்கிறீங்களே, iQOO Z8 5G எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. ஆல்ரெடியுமே ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலி iQOO Z8 5G பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் பண்ணாங்க. பட் இந்தியாவில் ட்ராப் பண்ணிட்டாங்க. iQOO Z8 5G இந்தியாவில் கிடையாது. டேரெக்டாக iQOO Z9 5G தான் வரப்போகுது. ஸோ ப்ரீவியஸாக iQOO Z7 சீரிஸ் வந்துச்சா, அடுத்து iQOO Z9 சீரிஸ் தான் வரப்போகுது. பட் ஆனால் சைனாவில் லான்ச் பண்ண அந்த iQOO Z8 சீரிஸ் இருக்குல்ல, சேம் எக்ஸாக்டான லுக், அந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான லுக்கில் தான் ஆக்சுவலி இந்த iQOO Z9 சீரிஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஏன்னா iQOO Z9 5G வரப்போகுது அப்படின்னு ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த போஸ்டரில் இந்த iQOO Z9 5G உடைய லுக் டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்றத அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது எக்ஸாக்டாக iQOO Z8 5G சைனாவில் லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. என்ன கலர் ஆப்ஷன் அண்ட் பேட்டர்னை மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்க்குறதுக்கு iQOO Z8 5G மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அப்போ iQOO Z8 5G சைனாவில் லான்ச் பண்ண அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் iQOO Z9 5G அப்படின்ற நேமில் கொண்டு வராங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கும் இதுக்கும் ஃபீச்சர்ஸ் வைஸ் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்களை அஃபிஷியலாகவே iQOO கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றிலாம் நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு iQOO இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசர். ஆஃப்கோர்ஸ் iQOO ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது எப்போவுமே இந்த பர்ஃபார்மன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி கேமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும். ஸோ அதே மாதிரி தான் iQOO Z9 5G பார்த்திங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. மீடியடெக் கூட Dimensity 7200. ஸோ இந்த ப்ராசஸர் தான் iQOO Z9 5Gயில் இருக்க போகுது. அஃபிஷியலாகவே iQOO கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மற்றபடி இந்த Dimensity 7200 பொறுத்த வரைக்கும் 7 lakh + 102 கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் Snapdragon 695 இருக்குல்ல, அதெல்லாம் விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய Snapdragon 7S Gen 2 இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் விடவுமே ஆக்சுவலி இந்த Dimensity 7200 அப்படின்றது பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த வகையில் இவங்க லான்ச் பண்ண போகிற செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராசர் ஒர்த். ஈவன் இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே இந்த அளவுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ்க்கான ப்ராசர் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அவங்களுமே அதான் சொல்கிறாங்க, ஃபஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ராசர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் கேமிங் சென்ட்ரிக்காக பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. இது போக இதுக்கு அடுத்தபடி அவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா கேமரா. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட்டில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான IMX882 அப்படின்ற சென்சரோட பிரைமரி கேமரா நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்றத அஃபிஷியலாகவே iQOO கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்க போகுது. அண்ட் இங்கே இந்த இமேஜ்லேயே தெரியுது பின்பக்கம் 2 கேமரா தான் இருக்க போகுது அப்படின்னு. அந்த பிரைமரி கேமரா IMX882 அப்படின்ற OIS கேமரா கொடுக்குறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக 2வது கேமரா டம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி 2 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது போக முன்பக்கம் நமக்கு மோஸ்ட்லி 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி தான் கொடுப்பாங்க. அண்ட் இந்த செல்ஃபி பஞ்சுவல் டைப்பில் கொடுக்குறாங்க, அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் நல்லது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் iQOO Z7லாம் பார்த்தோம்னா வாட்டர் ஆப் ஸ்டைல் நேச்சுரலாக கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க இங்கே அதை பஞ்சுவல் டைப்பில் கொடுக்குறது ஓகே. மற்றபடி பிரைமரி கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் நல்லா இருக்க போகுது. இது 2 மட்டும்தான் இப்போதைக்கு இங்கே இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போக மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஃபீச்சர்ஸ் நம்ம அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. பட் நிறைய லீக்ஸ் இருக்குது, அதை பற்றி நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் அடுத்தபடியாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி. ஆக்சுவலி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து லீக்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6000 mAh பெரிய பேட்டரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய லீக்ஸ் பார்க்கும்போது இதில் 5000 mAh பேட்டரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் 5000 mAh இருக்க போகுதா 6000 mAh இருக்க போகுதா அப்படின்றது இப்போதைக்கு ஒரு சின்ன டவுட்டாக தான் இருக்குது. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கண்டிப்பாக 44 வாட்ஸ்க்கான சார்ஜர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஸோ 44 வாட்ஸ் சார்ஜர் கன்ஃபார்ம். பட் பேட்டரி மட்டும் எக்ஸாக்டாக என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் AMOLED டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்க. ஃபுல் HD + ரெசல்யூஷன் 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டில் இருக்க போகுது. ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான். அண்ட் இதற்கு இந்த டிஸ்பிளேல 1800 nits வரைக்கும் மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் டிபிக்கல் பிரைட்னஸும் 1000 nits வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வகையில்
விஷுவலி ஒரு நல்ல டிஸ்பிளேவாக தான் ஆக்சுவலி IQ Z9 5G டிஸ்பிளே இருக்க போகுது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் IQ ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே எப்போவுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த ஃபீல் இதுவும் பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. பட் கர்வ்டு டிஸ்பிளே கிடையாது, ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் கேமர்ஸ் கண்டிப்பாக கர்வ்டு டிஸ்பிளேலாம் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஸோ அந்த வகையில் இந்த செக்மெண்ட்டுக்கு இது ஓகே, நல்ல டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது போக எப்பவும் போல் IQ கிட்ட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கு வந்துடும். Android 14 OSோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு IQ Z9 5Gயில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்டில் அதிகமாக ரிவீல் ஆகிக்கிட்டு இருக்கு. மற்றபடி இந்த ஃபீச்சர்ஸோட சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இது IQ Z9 5G அப்படின்ற நேமில் வருது. அண்ட் இந்த செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு பெஸ்ட்டான ப்ராசர் அண்ட் OSக்கான கேமரா கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ப்ரைஸிங் அண்டர் 20,000 செக்மெண்ட்டில் தான் வரும் அப்படின்றது அண்டோடபுளி தெரிஞ்சிருச்சு. பட் அதில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வச்சு மோஸ்ட்லி 17,000 மாதிரியான ப்ரைஸிங் வரும் அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன். அண்ட் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ரீசனபிளாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 17,000 செக்மெண்ட்டுக்கு Dimensity 7200 பெஸ்ட் அண்ட் OISக்கான IMX 882 சென்சரோட OIS கேமரா அப்படின்றதெல்லாம் பெஸ்ட்டு தான். அண்ட் அது போக AMOLED டிஸ்பிளேவும் இருக்குது அப்படின்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு IQ Z9 5G பற்றி இருக்கக்கூடிய லீக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் இதெல்லாம் தான். ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். மற்றபடி நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை இப்போ அப்படியே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.